ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம், நம்ம இன்றைக்கி கார்டனில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர்ற செடிகளை எப்படி நடணும் அண்ட் அதுக்கு என்ன ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணணும், மண்ணில் என்ன கலந்து நம்ம செடியை நட்டு வைக்கணும் அண்ட் பூச்சிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் என்ன கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நாங்கள் நர்சரியில் செடி வாங்கிட்டு வரும்போது பூ பெருசாக இருக்குது, பட் நாங்கள் வச்சதுக்கப்புறமா செடியெலாம் ரொம்ப செடியும் ஒரு மாதிரி பூச்சிலாம் வந்த மாதிரி, லீஃப்லாம் ஓட்டை விழுந்த மாதிரி, கருப்பு புள்ளி வந்த மாதிரி, அப்புறம் மஞ்சள் கலரில் இலை பழுத்து போயிருக்கு. ஸோ புது தளிர் வர மாட்டேங்குது அண்ட் பூ பூக்க மாட்டேங்குது, அப்படியே எப்போயாவது பூத்தாலும் அது சின்ன பூவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன பார்சல் அப்படின்னா, ரோஸ் நர்சரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து நாங்கள் இந்த செடி பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். என்ன பிளான்ஸ்லாம் பார்த்தா 7 days ரோஸ் அண்ட் தாஜ்மஹால் ரோஸ், ரெட் ரோஸ் போட்டிருந்துச்சி. நெக்ஸ்ட்டு ஃபேண்டா கலர் பட்டன் ரோஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு மார்வல் மணி பிளான்ட் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த 4 பிளான்ட்ஸும் ஆர்டர் போட்டிருந்தோம். அவங்க கொஞ்சம் மழை காரணத்தினால ஒரு 2 weeksக்கு அப்புறம் தான் எங்களுக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி வந்துருச்சு, ஈவினிங் போல் தான் வந்துருந்துச்சு, கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் மறுநாள் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அதை நட்டு வச்சிரும். ஏற்கனவே செடி 2 days அது ட்ராவல் ஆகி வந்திருக்கா. ஸோ அதெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே நம்ம நட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க பேஜில் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான், நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்குமே நிறைய மொட்டெல்லாம் வச்ச மாதிரி தான் வந்துருந்துச்சு. பிளான்ட் ஆர்டர் போடும்போதே நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பாட்டும் ஆர்டர் போட்டுட்டோம். இது 12 inch இருந்துச்சு இந்த பாட். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 வந்துருந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப குவாலிட்டி வைஸ் ஒரு 10க்கு 8 கொடுக்கலாம். வாட்டர் லீக்கேஜுக்காக 4 சைடு நாங்கள் ஹோல் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கோகோ பீட் ஊற வச்சிட்டோம். ஊற வைக்கும்போதே மண்ணுக்கு தேவையான கலவையை ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஆட்டு சாணத்தை நல்லா மக்கினதுக்கப்புறமா செம்மண்ணு கூட நல்லா அதை ரெண்டையும் 50-50% மாதிரி நாங்கள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் கோகோ பீட்டை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. எதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு கோகோ பீட் போடுறோன்னா, அப்போ தான் தண்ணியை உறிஞ்சி தக்க வச்சுக்கிடும். ஸோ இலைகள்லாம் நம்மளுக்கு செடிகளுக்கு சீக்கிரமாகவே வாடாது. 2 days once அந்த மாதிரி கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கோகோ பீட்டு ஊற வச்சதை அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வெறும் மண்ணை போடாமல் நம்ம செடிகளுக்கு சத்து வேணுங்கிறதுக்காக மக்கின ஆட்டு சாணத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நம்ம மண்ணை போடும்போது கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. மண் கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியும் விடணும். எதனாலனா, மண்ணை நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் நிறைய போட்டுகிட்டே இருந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த மண்ணுக்கு இறுகி கீழே வர அமுங்கிரும். ஸோ எப்பயுமே செடிகளுக்கு மண் கொஞ்சம் லூஸாகவே தான் இருக்கணும். ரொம்ப அமுங்கி இருந்தால் அது வேர்களுக்கு சத்துக்கள் போய் சேராது. நம்ம அடுத்தடுத்த ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போதும் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டு தான் எந்த ஒரு உரமாக இருந்தாலும் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ செடியை நட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 1 week கழித்து வெங்காயத்தோல், அப்புறம் ஃப்ரூட்ஸோட தோல், பனானா தோல், இது எல்லாமே நம்ம சேர்த்து வச்சு அதை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ 1 கப்பு தண்ணி அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோன்னா, அது கூட ஒரு 4-5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி தான் அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றணும். மொட்டுக்கள் வாடின மாதிரி இருந்துச்சு. ஸோ பட்டையும் ரோஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், வேஸ்ட் எனர்ஜி போகக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதோட வேஸ்ட்டை கூட நம்ம செடிகளுக்கு போடலாம். நம்ம அரிசி கழனி பழங்கிற தண்ணியையும் ஊற்றலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா,
நம்ம கர்டு தயிர் இருக்குல்ல, அந்த தயிரை வந்து ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி நல்லா புளிக்க விட்டதுக்கு அப்புறமா அதை 1 வீக் கழித்து அதோட தண்ணியை எந்த ஒரு ஃபர்டிலைசர்னாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது இப்போ 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட ஒரு 5 கப்பு 4 கப்பு அந்த மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதோ இல்லை தண்ணியை செடிகளுக்கு ஊற்றும் போதும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக நம்ம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த புளிக்க வச்ச தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இலைகளுக்கு தான் இந்த கர்ட் ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும். மண்ணுக்கு கிடையாது. இந்த இலைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பூச்சி வராமல் இருக்கும். இலைகளில் வந்து பிளாக் டாட்ஸ் மாதிரி வரும். இலைகள் பழுத்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கர்ட் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம். நர்சரி ஷாப்லேருந்து இந்த டிஏபி பவுடர் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நர்சரி ஷாப்பில் ஃப்ளவர்லாம் அவங்களுக்கு பெருசாகவே இருக்குது, நம்ம வீட்டில் வந்து வச்சோன்னா நம்மளுக்கு குட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அது இந்த ரீசன் தான். ஸோ அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது டைரெக்டாக ரூட்ஸில் செடிகள்லாம் படாமல் மண்ணில் மட்டும் நம்ம போடணும். 15 டேஸ் ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் அந்தந்த செடிகளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். குட்டியாக இருந்துச்சுன்னா அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றிடணும். செடிகளுக்கு என்ன உரம் கொடுத்தாலுமே நம்ம நார்மல் வாட்டரும் 2 கப் ஊற்றணும். இல்லைன்னா அதோட செடிகளை வந்து ரொம்ப பாதிக்கும், அதோட வேர்களை வந்து டைரெக்டாக பாதிக்கும். ஸோ நார்மல் வாட்டரும் நம்ம எப்பயுமே ஊற்றிடணும். செம்பருத்தி செடியில் மாவுப்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற ஷார்ட்ஸ் வீடியோவில் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இலைகளை வந்து நிறைய இலை இருந்தால் நம்மளுக்கு பூ பூக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. புதிய தளிர் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பூ வந்து மொட்டு வச்சு பூ பூக்கும். நிறைய இலைகள் வந்து முத்தி போயிருக்கும், பழுத்து போயிருக்கும், டாட்ஸ் வந்து இருக்கும். மழை நேரத்துலலாம் இலைகளில் புள்ளியாக கருப்பு புள்ளியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிடணும். அண்ட் ஒரு ரோஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டெம் வந்து தள்ளி இலைகள் இருக்குல்ல, அது தள்ளி நம்ம அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து அடுத்து வந்து புதிய தளிர் வந்து மொட்டு வச்சு பூ பூக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, சத்து மாத்திரை இருக்குல்ல, ஸோ அந்த டேப்லெட்டு அண்ட் டானிக்கு அதெல்லாம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதையும் நம்ம செடிக்கு போடலாம். அது ஹெவி டோக்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி கூட ஆட் பண்ணி, இப்போது நான் எப்பயும் சொல்கிறது தான், எந்த ஒரு இது யூஸ் பண்ணாலுமே நம்ம அதை வந்து அதோட சத்து தாக்கம் வந்து செடிகளுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம நார்மல் வாட்டரோட ஆட் பண்ணி தான் செடிக்கு ஊற்றணும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, முட்டை ஓடு இருக்குல்ல, அதை அப்படியே நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அதனால் எந்த யூஸும் கிடையாது. அதை பவுடர் பண்ணி நம்ம மண்ணை கிளறி விட்டு அதுக்கப்புறமா தான் அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிற மாதிரி அதை பொடியை தூவி விடணும். நெக்ஸ்ட் அந்த மண்ணை வந்து மேலே போட்டுறணும். ஸோ அண்ட் டிஏபி பவுடர் மட்டும் இல்லை, நர்சரி ஷாப்லேருந்து நீங்கள் என்னென்ன பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதை 15 டேஸ் ஒன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்களாக வீட்டில் தயாரிக்கிற உரத்தை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த பிளான்ஸ் பற்றின அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.